Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 26. ஜீப்பை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு யோசித்தாள் சத்யா. சட்டென நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட குலுங்கலால் அந்த காஷ்மீர பெட்டி மெல்ல ஆடிக்கொண்டே அவளை நோக்கியது. அரை இருட்டில் தென்பட்ட சர்ப்பத்தைப் போல அந்த விடிகாலை வேளையில் மங்கிய ஒளியில் ஜீப்பின் உட்புறம் இருந்த அந்த பெட்டி அவளை திகைக்க செய்வதாயும் அச்சுறுத்துவதாயும் இருந்தது. எவனோ பைத்தியக்காரன் அவிழ்த்தெறிந்துவிட்டு ஓடிய ஆடையைப் போல செம்மண் சாலை கோணலும் மாணலுமாக நீண்டு கிடந்தது. இரவு கடைசி மூச்சை விட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட இதமான குளிர்காற்று வீசாமல் வெப்பமான காற்றை வந்து கொண்டிருந்தது. தன் உள்ளத்தினுள் பொதிந்துள்ள ஆதங்கம்தான் அப்படி உஷ்ணமாக வெளிப்படுகிறதோ என்று சத்யா எண்ணினாள். அத்தாரின் கரம் பற்றிய நிமிடம் முதல் இருந்து வந்த நிறைவு உணர்ச்சி மறைய அங்கே திகழிடம் பிடித்தது. உணர்ச்சி மிகுதியினால் ஏற்பட்ட பதற்றம் அவள் கரங்களை மெல்ல நடுங்கச் செய்து கொண்டிருந்தது. வேளிர் மஞ்சள் நிறத்தில் தாழ்பால் பிடி இணைப்பு எல்லாமே பிரம்பால் செய்யப்பட்டிருந்த அந்த அழகிய பெட்டி சத்யாவை சவாலுக்கும் அழைத்தது, மயக்கியும் இழுத்தது. நடுங்கும் கைகளை அதன் மீது வைத்தாள். தீண்ட தகாததை தீண்டிவிட்ட மாதிரி கையில் எரிச்சல் ஏற்பட்டது. இதென்ன ஈனத்தனமான திருட்டுத்தனம் சத்யா என்று உள்ளுக்குள்ளிருந்து அதட்டுகின்ற குரலை அவளால் புறக்கணிக்க முடியவில்லை. யாரோ மறைந்திருந்து தன்னை கவனிப்பது போல அவள் உள்ளம் படபடவென துடித்தது. படு சூன்யமான பாதையில் பேயும் உறங்கும் வேளையில் நிற்கிறோம் என்பதை பலமுறை அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட பின்னரும் தைரியம் வரவில்லை. ஜீப்பை மறுபடி கிளப்பி ஸ்டீரங்கை திருப்பினாள். ஏக்கத்துடன் அவள் பார்வை பின்னே இருந்த பெட்டியின் மீது தங்கியது. ராதா தனக்கு காஷ்மீரில் ஏற்பட்ட அதிர்ச்சியை இந்த பெட்டி விளக்கக்கூடும். அங்கே என்ன நடந்தது? உல்லாசம் தழும்பிய வாலிபனை உலகம் வெறுத்த துறவியாக மாற்றியது எது? எவரும் இதுவரை விடுவிக்காத பல புதிர்களுக்கு இந்த பெட்டியை ஒரே ஒரு முறை திறந்து பார்த்து விடை கண்டு கொள்ள முடியும். அந்த விடை அவளுடைய தீராத சிக்கலுக்கு ஒரு வழிகாட்டுமோ என்னவோ. பறிகொடுத்து விட்ட உயிரை திரும்ப பெற அவள் நடத்துகிற போராட்டத்தில் எப்படிப்பட்ட ஆயுதமாக கை கொடுக்குமோ? வேண்டாம். தீர்மானமாக முகத்தை திருப்பிக் கொண்டு வாகனத்தை செலுத்தினாள் சத்யா. அவள் அறிவோடும் உணர்வோடும் கலந்து வளர்ந்திருந்த நேர்மை உணர்வு மனசாட்சி தடுக்கின்ற எந்த செயலையும் செய்ய அனுமதிக்கவில்லை. அத்தானை மறுபடி தனியே சந்திக்க இன்னொரு சந்தர்ப்பம் கிட்டியதில் உள்ளொரு மகிழ்ந்தாள். அவள் கையோடு திருப்பிக் கொண்டு போய் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று ஏற்பட்ட வேகத்தை மட்டும் அப்போதைக்கு கட்டுப்படுத்தி கொண்டால் நேரம் கடக்க வைத்திய குழுவின் தலைவர் என்ற முறையிலும் தன் மீது அன்பு செலுத்துவார் என்ற முறையிலும் டாக்டர் சம்பத்தின் வேதனை அதிகரிக்கும். தூங்காமலே காத்து கொண்டிருப்பார் அவர் என்று நினைவுக்கு வந்தது சத்யாவுக்கு. முடிந்தால் பகலில் மீண்டும் ஒரு முறை திரும்பி வரலாம். முகாமிட்டிருந்த இடத்தை அவள் திரும்ப அடைந்த போது பொழுது மட்டும் விரிந்திருக்கவில்லை, உயிர்களையே வந்திருந்தது. முந்திர இரவு சுடுகாடாக காட்சியளித்த அந்த கிராமத்தில் அந்த சுறுசுறுப்பையும் வேகமான நடவடிக்கைகளையும் கண்டவுடனேயே சத்யாவுக்கு உறுத்தல் ஏற்பட்டது. இந்த புனித வேள்வியில் துணை நிற்க வேண்டியவள் தன்னுடைய சொந்த சுயநல பிரச்சனையிலே இத்தனை நேரம் உழன்று கொண்டிருந்தோமே என்ற வேதனையுடன் ஜீப்பை தொலைவிலேயே நிறுத்திவிட்டு ஓட்டமாக ஓடி வந்து டாக்டர் சம்பத்தின் குழுவில் கலந்து கொண்டான். வந்தாயா, நல்லது என்பதற்கு மேல் அவளுடைய கவலைகளை பற்றி வினவிக் கொண்டிருக்கவில்லை டாக்டர் சம்பத். அவருடைய முகம் இறுகியிருந்தது. ஆண்மை மிகுந்த புஜங்களில் வியர்வையும் நெற்றியில் சிந்தனைகளையும் கண்களில் கட்டளைகளையும் கண்டாள். அவள் கடினமான ஆபரேஷனை செய்யவிருக்கும் போது நுண்மையிலும் நுண்மையான நரம்புகளை பிரித்தும் முடித்தும் கைகளை இயக்கி கொண்டிருக்கும் போது அவரிடம் காணப்படும் தெய்வீகமான, எனவே பயபக்தி ஏற்படுத்தும் கலையை இன்றும் இங்கேயே கண்டாள் சத்யா. பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு இப்படிப்பட்டவர்களின் அருகே நின்று அவருடைய விருப்பங்களையும் உத்தரவுகளையும் சிரத்தால் ஏற்று செய்வதல்லவா என்று பெருமிதமான நினைப்புடன், நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர் என்று பணிந்தடங்கிய குரலில் கேட்டான். வைசூரி நோயாளி ஒருவனை எடுத்து வந்து கொண்டிருந்த சம்பத் அவனை மெல்ல ஒரு மரத்தின் அடியில் கிடத்தினார். பிறகுதான் சத்யா கவனித்தாள். காலரா நோயாளிகள் ஒருபுறமும் வைசூரி நோயாளிகள் இன்னொரு புறமுமாக வெவ்வேறு மரங்களின் கீழ் கிடத்தப்பட்டிருந்தார்கள். காலரா நோயாளிகளுக்கான செலைன் டியூபுகள் மரக்கிளைகளில் கட்டி தொங்க விடப்பட்டு மருந்துகள் நோயாளிகளின் இரத்த குழாயில் இணைக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட சவம் போல வெளுத்து கிடப்பவர்களையும் கிட்ட நெருங்கினாலே அனலடிக்கும் காய்ச்சல்காரர்களையும் பல மரங்களின் கீழ் சத்யா கண்டாள். டாக்டர் சம்பத் சற்று தள்ளி நின்றிருந்த 2 சிறுவர்களை கைதட்டி அருகில் அழைத்தார். பிறகு சத்யாவிடம், இவர்களுடன் கதவை திறந்து வெளியே வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க பல பேர். பாவம், கதவை திறந்தால் நோய் பிடித்து கொள்ளும் என்ற பயம். இந்த பிள்ளைகள் தான் அவர்களுக்கு தைரியம் சொல்லி கதவை திறக்க வைத்தவர்கள். அப்படியும் சில வீடு பாக்கி இருக்கிறது என்றார். இதோ போய் அவர்களை அழைத்து வருகிறேன் டாக்டர் சொல்லிவிட்டு அந்த பயன்களுடன் புறப்பட்டாள் சத்யா. முதலில் அவளுக்கு டாக்டரின் தகவல் மிகைப்பட்டதாகவே தோன்றியது. படிப்பும் நாகரிகமும் இவ்வளவு முன்னேறியுள்ள நாளில் கொள்ளை நோய்
பிடித்துக்கொள்ளும் என்பதற்காக வெளியே வரக்கூட மறுக்கும் மக்கள் இருப்பார்களோ என்று அவளுக்கு சந்தேகமாக தான் இருந்தது. எப்படிப்பட்ட குக்கிராமம் ஆனாலும் ஒரு பஞ்சாயத்து 4 தலைவர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சி என்றெல்லாம் இருக்காதோ? அவர்கள் முன் வந்து ஜனங்களுக்கு எடுத்துரைக்க மாட்டார்களோ? சத்யாவுக்கு தெரியாது. வழிகாட்ட வேண்டியவர்களே பீதி வசப்பட்டு வீட்டோடு அடைபட்டு கிடக்கிறார்கள் என்பதும், துணிச்சலுடன் வெளியே இறங்கி வேலை செய்த 2 நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டதால் மற்றவர்களின் பயம் 10 மடங்காக அதிகரித்து விட்டது என்பதையும் அவள் அறியவில்லை. நல்ல வேளையாக அவளை அழைத்துச் சென்ற சிறுவர்கள், பள்ளிக்கூடத்தை பார்த்தவர்கள், சுகாதாரத்தை பற்றிய பாடங்களை நெற்று போட்டவர்கள் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுவதும் தாங்கள் மட்டும் முதலில் உள்ளே சென்று பெரியவர்களுடன் பேசுவதும், சில இடங்களில் ஜன்னல்கள் வழியாக கிசுகிசுத்து மன்றாடுவதுமாக பல இழகாத நெஞ்சங்களை இழக வைத்து விட்டார்கள். அந்த பயன்கள் வழி செய்து கொடுத்த பின்னர் சத்யாவும் வெகு நேரம் வாதாடி அந்தந்த வீடுகளில் உள்ள நோயாளிகளை வெளியே அழைத்து வந்தாள். சற்று திடகாத்திரமாயிருந்த வாலிபர்களின் துணையுடன் அவர்களை தங்கள் முகாமுக்கு அனுப்பி வைத்தாள். இனி எந்த வீட்டிலும் நோயாளி இல்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு அவள் திரும்பிய போது சர்க்காரின் ஆம்புலன்ஸ் வண்டியும் நடமாடும் ஆஸ்பத்திரியும் வந்திருந்தன. சீரியஸ் கேஸ்களை அவற்றில் ஏற்றி அனுப்பி கொண்டிருந்தார் சம்பத். நாளைய தினம் அடுத்த கிராமம் என்று கையில் விரித்து வைத்திருந்த வரைபடத்தின் நோட்டம் விட்டவாறு தெரிவித்துக் கொண்டிருந்தார் அவர். சத்யாவை கண்டதும், நீ ஸ்டவ்வை மூட்டி சுடுதண்ணி தயார் செய் என்றார். லாரியிலிருந்து பல குவியல்களாக இறக்கப்பட்டிருந்த பொருள்களிலிருந்து ஸ்டவ்வையும் மற்ற உபகரணங்களையும் தேடி எடுத்தால் சத்யா. ரத்னாவும் டாக்டர் காந்தாவும் அவளுக்கு உதவியாக வந்து சேர்ந்து கொண்டார்கள். ரத்னாவுக்கு ஆஸ்பத்திரியும் சரி கல்லூரியிலும் சரி மிஸ் GH என்ற பட்டம் உண்டு. அப்படி 24 மணி நேரம் அலுங்காமல் நலுங்காமல் அலங்காரத்துடன் விளங்குகிறவள் இப்போது கையெல்லாம் அழுக்கும் முகமெல்லாம் வியர்வையுமாக காட்சி அளித்தாள். ஆனால் உற்சாகம் குன்றாமல், பாரு சத்யா, பாதாம் அல்வா, வெங்காய ரவா தோசை, இதற்கு மேலே நமக்காக டிஃபன் எதுவும் செய்யாத என்று சிரித்துக்கொண்டே ஸ்டவ்வின் பக்கம் உட்கார்ந்தான். சே, இவ்வளவு மூடத்தனமான ஜனங்களை நான் பார்த்ததே இல்லை என்று திட்டிய வண்ணம் டாக்டர் காந்தா மாவுட்டின்களின் வாயை கத்தினால் கிழிக்கிறானான். காலை சிற்றுண்டி, பகல் உணவு, மாலை டிஃபன், இரவு விருந்து எல்லாவற்றுக்கும் இந்த சர்வ உபயோக சமரச டின் தான் என்றாள் ரத்னா. அமெரிக்க நன்கொடை, வெந்நீர் ஊற்றி சத்து மாவு மாதிரி பிசைஞ்சு நாம் உள்ளே தள்ள வேண்டும். ஆளுக்கு 2 உருண்டை என்று ரேஷன் உத்தரவாக இருக்கிறது. ஸ்டவ்வுக்கு காற்று அடித்துவிட்டு விரலை நெட்டி எடுத்துக்கொண்டார் டாக்டர் காந்தா. இங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு போன பிள்ளையாண்டானுக்கு உன்னை திரும்பி கொண்டு வந்து விடுறதுக்கு முடியலையம்மா? சத்யா சில வினாடிகள் பிறகுதான் உணர்ந்தால் கேள்வி தனக்குத்தான் இருந்தது. யார்? அந்த பெங்காலி ஸ்டூடெண்ட்டா? பாவம், களைத்து போயிருந்தார். நீ தனியாக ஜீப் ஓட்டி வந்ததை பார்த்தேன். ஏதோ நடந்து போ என்று சொல்லாமல் ஜீப்பாக கொடுத்து அனுப்பினானே என்றாள் டாக்டர் காந்தா. கடைசியில் அந்த ஆளார் என் அத்தான் தான் என்று சத்யா ஒப்புக்கொண்டாள். பிடிவாதமாக இருக்கார். நாம் எப்படி தடுப்பது? கட்டாயப்படுத்தி வேக்சினேஷன் மட்டும் செய்துட்டு வந்தேன். டாக்டரின் பார்வை சரையலென அவளை நோக்கி ஒரு முறை உயர்ந்து உடனே தாழ்ந்தது. வெயில் உச்சிக்கு ஏறி சாப்பாட்டு நேரம் எப்போதோ தாண்டி விட்டதால் குழுவை சேர்ந்த எல்லாரும் கபகப என்று அவர்களை சுற்றி குழுமி விட்டார்கள். டாக்டர் காந்தாவும் ரத்னாவும் பேச்சை மாற்றி விட்டார்களாயினும் சத்யாவுக்கு மறந்து போயிருந்த எண்ணங்கள் கிடைத்தன. அந்த பெட்டி மறந்தே போய்விட்டோமே. மற்றவர்கள் மாவை பிசைந்து உருண்டைகளாக்கி ஏதோ ஒரு சமயத்தை சமாளித்துக் கொண்டிருந்த சமயம் மெதுவாக வெளியே நிறுவினார். கூடாரங்களை தாண்டி மறுபுறம் வந்தபோது திக்கென்றது. காலையில் ஓட்டி வந்து நிறுத்திய ஜீப் எங்கே? கிட்டத்தட்ட பொட்டல் காடு போல் இருந்த அந்த திறந்த வெளியில் மறைவாக எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை. எதற்கும் பார்ப்போமே என்று அருகாமையில் தெரிந்த 2 சந்துகளில் சுற்றி பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினாள். சாரி சத்யா, உன்னோட சொல்ல மறந்துட்டேன் என்றார் டாக்டர் சம்பத் அவளை கண்டது. என்ன டாக்டர்? காலையில் நீ கிராமத்துக்கு போயிருந்தபோது அந்த வங்காள மாணவன் வந்து ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டான் என்றான் சம்பத். ஓஹோ என்று தலையாட்டினான் சத்யா. அதற்குள்ளே அத்தானின் பெட்டி இருந்ததே, அது என்ன ஆயிற்று என்று அவரை கேட்க துடித்தது மனம். ஆனால் எப்படி கேட்பது? அற்பமான தனது சொந்த பிரச்சனைகளை இவர் மீதும் அதிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திணிப்பது தவறு என்று வாழாவிருந்தால் மறுபடி இந்த வங்காளி மாணவர்களின் குழுவுக்கு சென்று பெட்டியை பெற்றுக்கொண்டு அத்தானிடம் போக வேண்டும். இந்த கவலையில் அவள் மூழ்கி இருக்கையில் வெயில் தகித்து இறங்கி நிலம் சூடு குறைந்து இருளில் முழுக ஆரம்பித்தது. இந்த இடத்தில் வேலை இல்லை என்று ஆகிவிட்டதால் அடுத்த முகாமுக்கு புறப்பட எல்லோரும் ஆயத்தமானார்கள். சத்யாவுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. இது உங்கள் பெட்டியா என்று கேட்டவர் டாக்டர் சம்பத்தின் உதவியாளர்கள் ஒருவர் அவளிடம் வந்தார். ஆமாம் ஆமாம் என்று 2 கையும் நீட்டி ஆர்வத்துடன் பெற்று ஆறுதலுடன் அணைத்து கொண்டாள் சத்யா. அந்த காஷ்மீர பெட்டி அப்படியொன்றும் கனமாக இருக்கவில்லை என்பதையும் அப்போதுதான் முதல் தடவையாக உணர்ந்தாள். ஜீப்பை எடுத்துக்கொண்டு போன மாணவன் சுத்த மேனர்லெஸ் முட்டாள. போகிற போக்கில் இதை எங்கள் டென்ட்டுக்குள்ளே எரிந்து விட்டு போனால் உங்களுடைய தாகத்தான் இருக்கும் என்று எடுத்து வைத்தேன் என்றார் அவர். ரொம்ப நன்றி என்று அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய பிறகு ஒரு நிமிஷம் உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். இதை எப்படி மறுபடி கொண்டு போய் சேர்ப்பது? எல்லோரும் அடுத்த முகாமுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் சட்டென்று சத்யாவின் முகம் மலர்ந்தது. கூடார கம்புகளை கயிற்றால் கட்டி கொண்டிருந்த டாக்டர் சம்பத்திடம் விரைந்தாள்.
என்ன இங்கே வந்து உலாத்தி கொண்டு இருக்க என்று டாக்டர் வினவியம் சத்யாவுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. இதை என்று கையிலிருந்து பிரம்பட்டை காட்டினாள். தவறாக எடுத்து வந்துவிட்டோம், அத்தானிடம் திரும்ப சேர்க்க வேண்டும். அவசரமா? அப்படி இல்லை, ஆனால் இதை காணாமல் அவர் ரொம்ப கவலைப்படக்கூடும். என்ன செய்யலாம் இப்போங்கிற என்று அவளை திருப்பி கேட்டார் சம்பத். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுகிறேன். இந்த வேளையில் நீ தனியாக அந்த அத்தானை சந்திக்க போகிறது சரியில்லை, ஒழுங்கில்லை. டாக்டர் சம்பத் அகன்று விட்டார். திகைத்து நின்றார் சத்யா. டாக்டர் தடுத்து சொன்ன பிறகு அவளுடைய குறுகுறுப்பு ஆர்வமும் இருமடங்காகின. அப்போது அந்த சைக்கிள் அவள் கண்ணில் பட்டது. டாக்டர் சம்பத்தின் அப்பா கொடுத்த சைக்கிள். சின்னஞ்சிறு குத்து வழக்கின் தீபச்சுடர் கை தேர்ந்த நடனக்காரியைப் போல வளைந்து நெளிந்து அசைந்து கொண்டிருந்தது. அதனிடமிருந்து வெளிப்பட்ட ஒளி 2 அடி சுற்றுப்புறத்தை கூட தெளிவாக்கவில்லை. வாசலிலே சைக்கிளை நிறுத்திவிட்டு நிலைப்படி அருகிலே நின்று கண்ணை உறுத்தி கொண்டு நோக்கினாள் சத்யா. கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கின் முன் படுத்திருந்த உருவம் புலப்பட்டது. சட்டையோ மேல் துண்டோ மறைக்காத திண்மையான தோளும் பரந்த முதுகும் சத்யாவின் பார்வையில் புலனாயிற்று. டாக்டர் சம்பத் தடுத்த போதே அவள் உள்ளத்தினால் ஏற்பட்டிருந்த குறுகுறுப்பு இப்போது தானும் அத்தானும் தனியாயிருந்த நேரத்தில் மடமடவென்று வளர்ந்தது. இதோ இங்கே விளக்கின் அடியில் படுத்திருப்பவரை சன்னியாசியாக, உலகை வெறுத்த துறவியாக அவள் என்றைக்குமே நினைத்ததில்லை. அப்படி எப்போதாவது ஒரு வினாடி என்ன எள்ளத்தனை நினைத்திருந்தாலும் அந்த நினைப்பு பறந்து விட்டது. இப்போது ஸ்டெதஸ்கோப் மாட்டிக்கொண்ட மாத்திரத்தில் டாக்டராக ஆகிவிட முடியுமா? அதே போல வெறும் காவி துணியே ஒருவரை சாமியாராக்கி விடாது என்று அவள் நம்பினாள். உடம்போ உணர்ச்சிகளோ ஆசைகளோ தாபங்களோ இல்லாத மரக்கட்டையான இவரல்ல உண்மையான ராதா. சத்யா கழுதை என்று டெல்லியிலிருந்து வேடிக்கை கடிதம் எழுதி அனுப்புகிற குறும்புக்கார அத்தான். சத்யாவின் தலையணி கடையில் சாக்லேட்டுகள் வைத்து விட்டு போன தீராத விளையாட்டு பிள்ளை. பண்ணை ஆட்களின் உடைகளுக்காக ரூபாய் 4000 கூசாமல் தூக்கி எறிந்த தாராளக்காரன். நாடகக்காரி ராணியின் வீட்டில் நாளெல்லாம் பழிகடந்த உல்லாசி. அந்த ராதா தான் நிஜமான அசல் ராதா, மற்றதெல்லாம் போலி, பொய். படபடக்கும் இருதயத்துடன் சத்யா நின்றிருந்த அதே சமயம் ராதானந்தர் புரண்டார். தூக்கி வாரிப்பட்டது சத்யாவுக்கு. அவர் தூங்கிக் கொண்டோ ஓய்வெடுத்தவாறு படுத்திருக்கவில்லை. அனல் பறக்கும் காய்ச்சல் அவதிப்படுகிறார் என்பது அவருடைய முனகலும் முகத்தின் வாட்டமும் தெளிவாய் காட்டின. அத்தான் என்று பதறிப்போனவளாக அவர் அருகே ஓடி நெற்றில் கை வைத்து பார்த்தார். குறைந்தபட்சம் 101 இருக்கும் என்று தோன்றியது. அம்மைப்பால் வைத்ததன் எதிரொலி. அத்தான், இன்றைக்கு அதிகமாக அலைந்தீர்களா? எப்போது பிடித்தது காய்ச்சல்? யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று அடிக்கடிக்காய் கேட்டார் சத்யா. மெதுவாய் கண்களை திறந்த ராதானந்தர், எனக்கு ஒன்றுமல்ல, நீ எதுக்காக வந்த? ஓ என்றார் பரபரப்புடன். நான் போவது தான் இருக்கவே இருக்கிறதே, உங்கள் உடம்பை பற்றி சொல்லுங்கள் முதலில். சொன்னேனே ஒன்றுமில்லை என்று. நீங்கள் இருப்பது சரியில்லை, தயவுசெய்து உடனே போய்விடு. ராதாவை ராதானந்தராக கண்ட தினத்துக்கு அப்புறம் இன்றுதான் சத்யாவின் உள்ளம் குதூகலத்தால் துள்ளியது. சத்யா, நீ தோற்கப் போவதில்லை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். பவானி மடம் என்கிற 4 இரும்பு சுவர்களுக்குள் அடைபட்டு இருக்கும்போது வேண்டுமானால் இவரும் இரும்பு மனிதராக இருக்கலாம். அதற்கு வெளியே யாரும் இல்லாத தனிமையில் இருக்கும்போது இவர் சாதாரண மனிதர், பலவீனமுள்ள பயந்த மனிதர். பெண்ணிடம் இதை இழந்து விடுவோமோ என்று அச்சப்படும் இயல்பினர். அது மட்டுமல்ல, இந்த சத்யாவிடம் கவர்ச்சியோ காதலுணர்வோ செத்து விடவில்லை. அதை உணர்கிற காரணத்தால் தான் இவர் துடிக்கிறார். நான் போக மாட்டேன் சத்யன். அதான் என்றார் சத்யா வெற்றி சிரிப்புடன். எதுக்கு வந்தேன் என்பதை முதல்ல சொல்லிவிட்டு பிறகு விடியும் வரையில் இங்கேயே தங்குகிறேன். விறுவிறுவின் வாசலுக்கு சென்றவள் சைக்கிளில் இருந்து அந்த பிரம்பு பெட்டியை எடுத்து உள்ளே வந்தாள். இதோ இதற்காக என்ற அவள் பேச்சு திடுதிடுப்பு என்று தடைபட்டது. சரியாக பிடித்திராததால் அந்த பெட்டியின் முனை திறந்து கொள்ள உள்ளே இருந்த பொருட்கள் வெளியே விழுந்தன. தெரித்து விடுவது போன்ற விழிகளால் சத்யா அந்த பொருட்களையும் ராதானந்தரை மாறி மாறி பார்த்தாள். விழுந்தவை வெறும் துணிகள் தாம், காவி துணிகள் தாம். ஆனால் அவை ஒரு காவி புடவை, ஒரு காவி ரவிக்கை, ஒரு காவி உள்பாவடை. சத்யாவுக்கு தலை சுற்றியது. தொடரும்.